ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கரூரில் நடந்த இந்த ஸ்டாம்ப் பேட் இருக்கு இல்லையா, அதில் எல்லாரும் 1000 காரணம் சொல்கிறாங்க. ஒருத்தவங்க சில பேர் டிஎம்கேன்னு சொல்கிறாங்க, சில பேர் விஜய்ன்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்த ஜனங்களால் இப்படி ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க. எதா வேணால் இருக்கலாங்க. இது யார் காரணமாக ஜனங்களை விடுங்க, மற்ற வேறு யார் காரணமாக இருந்தாலும் அவங்களுக்கும் பிள்ளை குட்டிங்க இருக்குது, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது. அதனால் இதனோட பழி பாவம் யார் செஞ்சாங்களோ அவங்க நிச்சயமாக அனுபவிப்பாங்க. இது எத்தனை பேரோட வைத்தறிச்சல். ஒருத்தர் அவர் பொண்டாட்டி பொண்ணு 2 பேரும் இழந்திருக்கிறாரு. இன்னொருத்தவங்க அவர் 2 வயசு குழந்தை செத்து போயிருக்கு. 24 வயசு பையன்றாங்க ஒரு அம்மா. கல்யாணம் பேசியிருக்கோம், நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு, அடுத்த மாதம் கல்யாணம், புள்ள போயிட்டான், மருமகன் போயிட்டான்றாங்க. என்ன ஒரு கொடுமை பாருங்கள். அது லட்சுமி ராமகிருஷ்ணன் மாதிரியே ஒருத்தர் பேசுவார் பாருங்கள் விஜய் டிவியில். அவர் சொல்லி என்ன கொடுமை சார் இதுன்ட்டு. அந்த மாதிரி அப்படி ஒரு கொடுமை. நிச்சயமாக அதை செஞ்சவங்க யாராக இருந்தாலும் நிச்சயமாக அவங்க அனுபவிப்பாங்க. அதற்குடைய பலனை அவங்க அனுபவிச்சே தீரணும். அவங்க சந்ததிகள் அதோட நல்லாவே அனுபவிப்பாங்க. அப்படி தான் அது தோணுது. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.